நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அபிஷேக் செட் பண்ண அந்த போலியான போலீஸுங்க கோவிலுக்குள்ளே போக இதை பார்த்த மதுமிதா நாம் எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும், இவங்கக்கிட்ட மாட்டிடக்கூடாது, இவங்களை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தப்பிக்கலான்னு போகும்போது அந்த போலீஸ் வந்து மதுமிதாவை பார்த்துடுறாங்க. டக்குன்னு எல்லாரும் ஓடி போய் மதுமிதாவை மடக்கி பிடிச்சி காரில் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டி போட்டுடுறாங்க. மதுமிதா ரொம்ப கோவமா, யார் நீங்கள் எல்லாம், எதுக்காக நீங்கள் என்னை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்தில் நீயே தெரிஞ்சுப்ப, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு ரொம்ப மதுமிதாவை திட்ட, மதுமிதா அதுக்கெல்லாம் பயப்படாமல், இங்கே பாரு உங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மதுமிதாவை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. சரின்னு இந்த விஷயத்த அபிஷேக்கு கால் பண்ணி சொல்ல அபிஷேக்கும் வந்துட்டு இருப்பாங்க. அபிஷேக் அங்கே வரத்துக்கு முன்னாடியே மதுமிதா கண்ணை வந்து கட்டி விட்டுருவாங்க. அபிஷேக் அங்கே வந்ததுமே கை தட்டிக்கிட்டு இருக்க மதுமிதா வந்து நீ யாரு அப்படின்னு கேட்பாங்க. அபிஷேக் ரொம்ப உஷாராக குரலை மாற்றி மதுமிதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மதுமிதா நம்ம குரலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அபிஷேக் குரலை மாற்றி பேசுகிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, என் கண்ணை கட்டிட்டு நீ வந்து பேசுகிற பற்றியா, நீ எல்லாம் ஆம்பளையே கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே அபிஷேக் என்ன சொல்கிறாங்கன்னா கண் கட்டை வந்து அழுத்து விட சொல்லி சொல்கிறாங்க. அவுத்து விட்டதுக்கு அப்புறமா அபிஷேக் மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போவும் மதுமிதா வந்து நல்லா கேட்பாங்க, நீ எல்லாம் வந்து ஒரு ஆம்பளையா, நீ தைரியமாக இருந்தால் மாஸ்க் போடாமல் என் முன்னாடி வந்து நின்றுருப்ப அப்படின்னு சொல்ல அபிஷேக் இங்கே பாரு அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வந்து கௌதம் எங்கே இருக்கான்னு சொல்லு, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்க மதுமிதா அமைதியாக இருப்பாங்க. சேர் போட்டு மதுமிதா முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, கௌதம் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க மதுமிதா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேக் விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்க மதுமிதா கோபத்தில் அப்படியே அடிக்கக்கூடாத இடத்துல எட்டி உதச்சிருவாங்க. எட்டி உதச்சதுமே அபிஷேக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே அங்கே இருக்கிற லேடிஸ் கிட்டலாம் வந்து அவகிட்ட ஒழுங்காக பேசி உண்மையை வர வைங்க அப்படின்னு சொல்லி வலி தாங்க முடியாமல் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவாவும் சந்தோஷம் வந்து மதுமிதாவோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததோ எல்லாமே சொல்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் கிட்ட விசாரிச்சதுக்கு மாமா வீட்டில் தான் யாரோ ஒருத்தவங்க அப்படி பண்ணதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லு. அப்போது சந்தோஷ் வந்துட்டு ஆமாம் எனக்கு இந்த சந்தேகம் ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, இவ்வளோ நாளும் கௌதம் எந்த கேள்வியும் கேட்காம இருந்தான், இப்போது கௌதம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான், அதுக்கு சிஸ்டரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்னமோ அபிஷேக் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஆனால் நாம் எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க, இங்கே அபிஷேக் வலி தாங்க முடியாமல் வீட்டுக்கு நடந்து வர, அப்போது சகுந்தலா அபிஷேக்கை பார்த்துட்டு டேய் அவளை பார்க்க போனியா, என்னாச்சு, அவளை தூக்குனியா இல்லையா, அவளை போட்டு தள்ளினியா இல்லையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக கௌதமோட பாட்டி வராங்க. உடனே அப்படியே பேச்சை மாற்றிட்டு கௌதமும் மதுமிதாவோ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்க கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி இதெல்லாம் கவனிச்சுட்டு அமைதியாக போயிடுவாங்க. டேய் என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்னு கேட்க, அபிஷேக் அந்த மதுமிதா என்னையே அடிச்சுட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவகிட்ட நான் கௌதம் எங்கே இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு என்ன அடிச்சுட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சகுந்தலா வந்துட்டு என்னடா நீ அவளை போட்டு தள்ள சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, மாம் நீங்கள் தானே வந்து கௌதம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க, அதனால தான் நான் கௌதம் எங்கே இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், நீ முதல்ல அந்த மதுமிதாவை போட்டு தள்ளு, அந்த கௌதம் தானாக வருவான், பொண்டாட்டி செத்தா புருஷன் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த கௌதம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, அவனையும் ஒரு டைம் பார்த்து போட்டு தள்ளிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, சூப்பர் மாம், அப்போ அந்த கௌதம் செத்துட்டா மொத்த சொத்து நமக்கு தானே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் சகுந்தலா ஒரு உண்மையை சொல்கிறாங்க. கிடையாது, இந்த சொத்து நமக்கு வராது அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, சகுந்தலா அவங்க முன்னாடி குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த உண்மையை அபிஷேக் கிட்ட சொல்கிறாங்க. நான் உங்கள் அப்பாவுக்கு லீகலான பொண்டாட்டி கிடையாது, நீயும் அஸ்வினியும் வந்து வேற ஒருத்தருக்கு பிறந்தவங்க, உன்னோட உண்மையான அப்பா சரியான குடிகாரன், நல்லா குடிச்சே செத்து போயிட்டான், உங்களை வளர்க்குறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், மாயாவும் ராகுலும் மட்டும்தான் கௌதமோட அப்பாவுக்கு பிறந்தவங்க, நீங்கள் 2 பேரும் வேற ஒருத்தவருக்கு பிறந்தவங்க,
நான் அவரோட லீகலான பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த சொத்தை நான் எதுக்காகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் வந்ததுக்கப்புறம் நாம் எப்படி இந்த சொத்தெல்லாம் மாற்ற முடியுமோ அப்படி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டு தள்ளலாம், அதுக்கப்புறம் அந்த பாட்டியை நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீ அந்த மதுமிதாவை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்ல, உடனே பண்ணுறமா அப்படின்னு அபிஷேக் அவங்களுக்கு கால் பண்ணி முதல்ல அவளை நீ போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், இப்போ தான் நீங்கள் அந்த கௌதம் எங்கே இருக்கான்னு கேட்க சொன்னீங்க, அதுக்குள்ளே போட்டு தள்ள சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, சரி பணம்லாம் எங்களுக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மதுமிதா கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஏய், அவளை போட்டு தள்ள போகிறோம், அவள் கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்டெல்லாம் கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்க, அப்போ கரெக்டாக இதான் சான்ஸ்ன்னு மதுமிதா எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இதோட அந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.